முக்கிய செய்தி: வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணியில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தற்போது வரை முண்டக்கை கிராமத்தில் இதுவரை 150 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் காத்திருக்கிறார். செலினா, வயநாடு நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ராணுவத்தினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மீட்பு பணி விவரங்கள் குறித்த விவரங்கள் பதிவு பண்ணலாம். வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் தொடர்ச்சியாக பல்வேறு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 107க்கும் மேற்பட்ட உயிர்கள் என்பது இருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தொடர்ச்சியான மீட்பு பணிகள் என்பது நடைபெற்று வருவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கூட சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையினரும் அங்கு நேரடியாக களத்தில் இறங்கி தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். அதே போல உயிரிழந்தவர்களில் 48 பேர் மட்டுமே தற்போது வரையிலும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், மீதம் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பது தொடர்பான விவரங்களை கேட்டறிந்து வருவதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் பினராயி விஜயனிடம் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் செய்தியாளர் சந்திக்கும் பொழுது தெரிவித்திருந்தார்கள். அதே போல மழை பாதிப்பு என்பது 48 மணி நேரத்தில் 572 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருந்ததாகவும், இந்த பாதிப்பு காரணமாக தான் இந்த இவ்வளவு பேரிடர் என்பது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் உள்ளவர்கள் சூழ்நிலைக்கு உட்கார்ந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கேரளாவில் இன்றும் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை என்பதும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் பத்திரமாக பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்ற அறிவிப்பினை கூட விடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 42க்கும் மேற்பட்ட முகாம்கள் என்பது அமைக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த முகாம்களில் நேரடியாக தற்போது 3000க்கும் மேற்பட்டவர்கள் தங்க வைத்திருப்பதாக தகவலாக வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியான உயிரிழப்புகள் என்பது அதிகரித்துக் கொண்டே வரக்கூடிய நிலையில் 128 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியான பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருந்தும் தேவையான மீட்பு பணிகள், அதே போல பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக இருக்கக்கூடியவர்களையும் அங்கு மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக அழைப்புதல் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளையும் மேற்கொள்வதற்காக விரைந்து சென்னையிலிருந்தும் அதே போல அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கிறார்கள். பெங்களூரில் இருந்தும் பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து பணிகள் என்பது தற்போது வரையிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி செலினா.